சூப்பரா இருக்கு. உண்மையாலுமே இந்த படம் ஒரு தியேட்டர் மெட்டீரியல் தான். கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்தா தான் அத ஒரு ஃபுல்ஃபில்லா இந்த படம். ஒரு 5 படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 8 படம் தமிழ்ல ரிலீஸு. ஆனா ஒரு தியேட்டர்லயும் படம் வந்து சீட்டுக்கு தியேட்டர் கிடைக்கல. அப்படி கிடைச்சாலும் ஷோஸ் ஓடல. ஏன்னா படம் வந்ததும் மக்களுக்கு தெரியல. இந்த படம் 3வது வாரம் ஆகியும் நல்லா ஓடிட்டு இருக்கு. இப்ப மலையாளத்திலேயே துல்கர்து காந்தான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு. லோகா படம் 2-3 வாரம் ஆகியுமே நல்லா ஓடுறதுனால காந்தா படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணா அதனோட இது அடிப்படும். ஏன் ஒரு படம் வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கும் போது இன்னொரு படத்தை விட்டு கெடுக்கணும் அப்படின்னு மலையாள சினிமா அதை கரெக்டா இது பண்ணி இந்த படத்தை காந்தா படத்தை அடுத்த வாரம் தள்ளி போட்டிருக்காங்க. சீன் வரும் பாருங்க, மனுஷங்க கேமராவை போட்டு விளாண்டுருக்குறாங்க ப்ரோ. சீரியஸா ஃப்ரேம் பை ஃப்ரேம் அப்படி செதுக்கி இருக்கிறாங்க. அந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் சரி, நல்லா கூட்டம் ஓடி இருந்தாலும் சரி, அந்த படத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த படத்தை தமிழ் சினிமா, அதனால தான் இன்னமும் தமிழ் சினிமா இப்படியே இருக்கு. மின்னல் முரளியே வந்து பார்த்தோன்னா ஓவர்டேக் பண்ணுற ஒரு தைரியம் வந்து பார்த்தோன்னா இந்த லோகா சாப்டர் 1 சந்திரா படத்துக்கு ரொம்பவே அமைஞ்சிருக்கு ப்ரோ. சீரியஸ்லா இந்த ஒரு பிளானிங் தமிழ் சினிமாவில் இருந்துச்சுன்னா தமிழ் சினிமா மலையாளம் இல்லை இந்தியன் சினிமாவிலேயே வேற லெவலில் வர வாய்ப்பு இருக்கு. ஓவரால் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பர், ஒர்த் வாட்சபிள், வேற லெவல், வேற 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 லெவல். சூப்பராக இருக்கு. உண்மையாலுமே இந்த படம் ஒரு தியேட்டர் மெட்டீரியல் தான். கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்தா தான் அதை ஒரு ஃபுல்ஃபில்லாக இந்த படத்தை பார்க்க முடியும். நம்ம ஓடிடியோ இதில் ஏதாவது இது பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சத்தியமாக அந்த அளவுக்கு ஒர்த்தாக தெரியாது. போய் தியேட்டர் போய் பார்த்தீங்கன்னா தான் இந்த படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும். கண்டிப்பாக இது தியேட்டரில் பார்க்கக்கூடிய படம். எனக்கு கல்யாணி பிரியதர்ஷனா ரொம்ப பிடிக்கும். நம்ம தமிழில் ஹீரோ சிம்புவோட இந்த படம்லாம் பண்ணாத முன்னாடி இருதயம்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதிலிருந்தே அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். மலையாள படம் அது இருதயம். அப்போலேருந்து தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு இந்த படம் இன்னும் ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு சீனுமே அவங்கள அப்படியே அழகாக செதுக்கி காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த கதை வந்து லோகா சாப்டர் 1 சந்திரா அப்படிங்கிறது வந்து எப்படின்னா அந்த கல்யாணி பிரியதர்ஷனுக்காக எழுந்தின மாதிரியே எழுந்திருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்காக பண்ண மாதிரி இருக்குது. ஸ்கிரிப்டை கண்டிப்பாக செட் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா 100% பொருந்திருக்கு கல்யாணிக்கு இந்த கேரக்டர். அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் கொடுத்தது லோகா மூவி. 3வது வாரம்னு நினைக்கிறேன். நான் இது 2வது டைம் பார்க்குறேன். படம் மேலுமே வந்து தேட்டரில் பார்க்குறதுக்கு எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்குது. கல்யாணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்கு 2வது டைம் படத்துக்கு வந்திருக்கேன். ஒவ்வொரு சீனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாண்டி அதேமாரி இனிமேல் சாண்டி வந்து நெகட்டிவ் வில்லனாகவே நடிக்கலாம். தமிழில் பெரிய ஹீரோவுக்கே நெகட்டிவ் வில்லனாக நடிக்கலாம். அதேமாரி அந்த டைரக்டருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டிமாண்ட் வரப்போகுது. 3 டைம் பார்த்துட்டேன் ப்ரோ. 3 டைமும் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் டைம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. அதே தேர்ட் டைம் பார்க்கும்போது மாஸ்டர் பீஸாக இருந்துச்சு. ஐயோ, அதை ஆக்சுவலாக ஒன்று சொல்ல போனால் ப்ரோ, இதோட தாக்கம் எனக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு 3 வாரமாக இந்த படத்தோட தாக்கம் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு ப்ரோ. சீரியஸ்லி அந்த சந்திரான்ற அந்த கேரக்டர், அந்த லேடியோட அந்த டிசைன்னே வந்து பார்த்தோன்னா அந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்தோன்னா ஒரு சீன் வரும் பாருங்க, மனுஷங்க கேமராவை போட்டு விளாண்டுருக்குறாங்க ப்ரோ. சீரியஸாக ஃப்ரேம் பை ஃப்ரேம் அப்படி செதுக்கி இருக்கிறாங்க. சீரியஸ்லி டாமினிக் அருண் வந்து பார்த்தோன்னா இது வந்து 2வது படம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஏதோ வந்து பார்த்தோன்னா ரெனேனோ தாமஸோட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் நான் பார்த்ததில்லை. ஸோ இந்த படத்தோட அந்த மேக்கிங் பார்த்தா சீரியஸ்லி சொல்கிறேன், இந்தியன் சினிமாலே வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெஸ்ட்டாகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் அப்படின்னா மின்னல் முரளி படத்தை வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இது அடுத்த கட்டத்துக்கான மின்னல் முரளியே வந்து பார்த்தோன்னா ஓவர்டேக் பண்ணுற ஒரு தைரியம் வந்து பார்த்தோன்னா இந்த லோகா சாப்டர் 1 சந்திரா படத்துக்கு ரொம்பவே அமைஞ்சிருக்கு ப்ரோ. சீரியஸ்லா சாண்டி சூப்பராக மிரட்டியிருக்காரு. உண்மையாலுமே சாண்டி கேரக்டர் இந்த அளவுக்கு இருக்குன்னு சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு போலீஸ் தாண்டி ஒரு நெகட்டிவ் ஷேட் உள்ள கேரக்டர், கிட்டத்தட்ட சூப்பரான கேரக்டர் சாண்டிக்கு. சாண்டியை நம்ம தமிழ் மூவிலேயே இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்து இந்த மாதிரி அவருக்குள்ளே நிறையா ஒளிஞ்சிருக்கு. நம்ம அதை வந்து வெளியே கொண்டு வரணும். எப்படி நடித்தாலும் சரி அவருக்குள்ளே நிறையா வேலை இருக்குது. நம்ம வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக நடிக்கிறாரு. புரியல. அஸ்லின் ஹீரோவா? இது லோகா படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் மூவிங்கிறதுனால ஹீரோவுக்கு வேலை இல்லை அவ்வளோவா. இருந்தாலும் அவருக்கு ஒரு டீசெண்டான ரோல் கொடுத்து கிட்டத்தட்ட அவர் இல்லைன்னா இந்த படம் மூவ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட கல்யாணியோடைய கிட்டத்தட்ட ஃபைனல் வரைக்கும் அவர் ட்ராவல் பண்ணுறாரு. ஒரு டீசெண்டான ரோல் அவருக்கும் கொடுத்துருக்காரு. அந்த டைரக்டருக்கு வந்து இதுக்கு மேலே வந்து தமிழில் பாரு ஏதோ ஒரு ஹீரோ போய் அந்த டைரக்டரில் நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது மாதிரி நடக்கும்.
கிட்டத்தட்ட படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே அந்த ஒரு லவ் ஃபீலாகவும் போகும், ஆக்ஷனாகவும் போகும், கிராபிக்ஸ் ஓரியன்டாக போகும். நம்ம இங்கிலீஷ் படம் தான் இப்படி பார்த்துருப்போம். மலையாள அந்த ஹீரோ போட்டு பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. விஷுவல் தான் அந்த வேம்பையர் இதெல்லாம் வர்றதுனால விஷுவல் சூப்பராக இருக்கும். அந்த காட்டுவாசியில் அந்த ஃபைட் சீன் வரும், சின்ன பாப்பா ஃபைட் சீனு, உண்மையாலுமே அந்த சீன் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா மேக்கிங் பண்ணியிருப்பாங்க. இந்த பட்ஜெட்டில் இது மாதிரி பண்ணுறதே பெரிய விஷயம். அந்த கேமராமேன் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. லீடு பார்த்தீங்கன்னா அதான் ஒவ்வொரு 100 வருஷத்துக்கு ஒரு டைம் இங்கே போய் மக்களுக்கு வந்து கெட்டத்தை நடக்கிறது வந்து தடுக்கிற மாதிரி அந்த அந்த அசைன் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர். அவங்க போகிறப்ப அந்த சாண்டியை கொன்று ஒரு பெட்டியில் தள்ளுற மாதிரி சீன் வரும். அவன் பார்த்தீங்கன்னா நிறையா பெட்டி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பெட்டியும் ஒவ்வொரு சாப்டர் மாதிரி தான். ஒரு சாப்டர் அதெல்லாம் அத்தனை சாப்டர் வர வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படியே 5 சீரீஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதோட அடுத்த சீரீஸ் இன்னும் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மம்டி சார்லாம் நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிறைய கேமியோ கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து இந்த பெரிய 30 பட்ஜெட்டில் போட்டுருக்காங்க. அடுத்த படம் 100 பட்ஜெட் இறக்க போகிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு 10 மடங்கு லாபம் வந்துருச்சு இந்த படம். ஸோ இப்போ 200+ கோடி வந்துருச்சு. 300 வந்துடும். ஸோ ஒரு 20-30% லாபம் தான். அதனால் வந்து அடுத்த படம் வந்து இதோட பிரமாண்டமாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் எனக்கு ஃபேவரட் சீன்னா என்னென்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு சீன் ப்ரோ. எப்படின்னா, ஒரு கரெக்டாக ஒரு லாரி வந்து ஒரு இடிக்கிற மாதிரி வரும். அப்போ ஒரு சீனில் வந்து அந்த தள்ளி விடுவாங்க. தள்ளி விட்டு அவர் வந்து உயிர் தப்பிப்பார். அந்த சீனை பார்க்கும்போது அந்த சீனுக்கான மேக்கிங் வந்து பார்த்தோன்னா இப்படி இவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க அப்படின்றது. அதே அந்த ஃப்ளாஷ்பேக் ஃபைட்டாக இருக்கட்டும், அந்த கேமரா ஆங்கிளில் பூந்து விளாண்டுருப்பாரு பாருங்க. சீரியஸ்லி அந்த கேமராமேன் நேம் தெரியல, ஆனால் சூப்பரான ஒரு ஒர்க்கு. அதாவது நின்று பேசணுவாங்க பார்த்தீங்களா, இந்தியன் சினிமாவில் வந்து நின்று பேசும் அப்படின்னு அந்த அளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஓகே தான். நல்லாலன்னுலாம் எந்த இடத்துலையுமே சொல்ல முடியாது. எல்லா இடமே ரசிக்கும்படி தான் இருந்துச்சு. மலையாள சினிமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படம் 3வது வாரம் ஆகியும் நல்லா ஓடிட்டு இருக்கு. இப்போ மலையாளத்திலேயே துல்கர்து காந்தான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. லோகா படம் 2-3 வாரம் ஆகியுமே நல்லா ஓடுறதுனால காந்தா படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணால் அதனோட இது அடிப்படும். ஏன் ஒரு படம் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கும் போது இன்னொரு படத்தை விட்டு கெடுக்கணும் அப்படின்னு மலையாள சினிமா அதை கரெக்டாக இது பண்ணி இந்த படத்தை காந்தா படத்தை அடுத்த வாரம் தள்ளி போட்டிருக்காங்க. இந்த ஒரு பிளானிங் தமிழ் சினிமாவில் இருந்துச்சுன்னா, தமிழ் சினிமா மலையாளம் இல்லை, இந்தியன் சினிமாவிலேயே வேற லெவலில் வர வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம தமிழ் சினிமா கடைபிடிக்கிறது இல்லை. சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, யார் விஜய் அஜித் எவ்வளோ பெரிய ஆக்டர் படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, அடுத்த வாரமே தொடர்ந்து ஒரு 5-6 படம் ரிலீஸ் பண்ண ரெடி ஆயிடுறாங்க. அந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் சரி, நல்லா கூட்டம் ஓடி இருந்தாலும் சரி, அந்த படத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த படத்தை தமிழ் சினிமா. அதனால தான் இன்னமும் தமிழ் சினிமா இப்படியே இருக்குது. இப்போ இந்த படம் பார்த்துறதுனால இந்த படம் வந்து பார்த்தா இந்த மாதிரி தமிழ் ஃபிலிமையும் வந்திருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு அந்த ஃபீல்னஸ் இருந்ததுங்களா? கண்டிப்பாக இந்த மாதிரி படம் தமிழ் சினிமாவில் எடுக்கக்கூடிய டேரக்டர்ஸு, இந்த அளவுக்கு நடிக்க எல்லா ஆளுங்க டெக்னீஷியன் எல்லாமே தமிழ் சினிமாவில் மலையாளத்துக்கு மேலேயே இருக்காங்க. பட் நம்ம எதனால் இப்படி போயிட்டுருக்குன்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி தான், வாரானா தமிழ் சினிமாவில் 5 படம் 10 படம் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த ப்ரொடியூசர் கதை கேட்டு பண்ணுறாங்களா, இல்லை நான் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணால் போதும், அது ஓடுதா ஓடலையோ அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்களா என்னன்னே தெரியல. ஓடிடியில் கூட ஒரு சில மக்கள் ஒரு சில படத்தை பார்க்கறதில்ல. ஒரு சில படத்தோட டைட்டில் தமிழ் சினிமாவில் கேட்டால் இந்த படம் வந்திருக்கா அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு தமிழ் சினிமா. இதனோட தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதான் ப்ரொடியூசர் மேலேயும் தப்பு இருக்குது. ஹீரோன்னு ஜால்ரா போடுறான் அப்படிங்கிறாங்க. ஹீரோவை பற்றி நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அவங்க வந்து ஒரு படம் ஓடலைன்னா, ஒரு சேலரி வாங்குறாங்கன்னா, அந்த படத்தை வந்து ஓடலைன்னா நான் அது ஏற்றுப்பேன் அப்படின்லாம் அவங்க எதுலையும் சைன் பண்ண போகிறது கிடையாது. அதனால நம்ம ஹீரோவெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. முழுக்க ப்ரொடியூசர் தான் கதையை தேர்ந்தெடுத்து அந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சிச்சுன்னா, ப்ரொடியூசர் நினச்சா அடுத்த வாரம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓட்டலாம், அடுத்த படத்தை தள்ளி போட வைக்கலாம். அவங்க அதை பண்ண மாட்டுறாங்க. நம்ம மற்றவங்களை குறை சொல்லி ஸோ அப்பனால தமிழ் சினிமா வந்து பார்த்தா இப்போ கார்பரேட் நோக்கி மட்டும்தான் வந்து பார்த்தா ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹை பட்ஜெட்டில் ஒரு ஃபிலிம் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி படத்தை ஆதரிச்சாங்க அப்படின்னா தமிழ் சினிமாலேயும் வந்து பார்த்தோம்னா நல்ல படம் வந்து ஓட வைக்கலாம்ல. நான் என்ன சொல்கிறேன்னா மணி அந்த பணத்தை பற்றிய ப்ரொடியூசருக்கு தமிழ் சினிமாவில் கவலை இல்லை. அந்த படம் ஃப்ளாப்பே ஆனாலும் அவங்க அடுத்து 500 கோடி 400 கோடியில் படம் பண்ண தயாராக இருக்காங்க. இப்போ நம்ம அந்த பணத்தை போட்டு ஒரு பெரிய ஆக்டருங்கள்லாம் வச்சு படம் எடுத்து அதில் லாபம் சம்பாதிக்க தமிழ் சினிமா போக கிடையாது. நான் இப்படி ஒரு படம் பண்ணிட்டேன், பேன் இண்டியா படம், சூப்பர் ஸ்டாரை வச்சு பண்ணிட்டேன், விஜய் வச்சு பண்ணிட்டேன், அஜித்தை வச்சு பண்ணிட்டேன்,
அது போதும் அப்படின்னு தான் ப்ரொடியூசர்ஸ் நினைக்கிறாங்களே ஒழிய, மற்றபடி ஒரு சின்ன பட்ஜெட்டில் நம்ம அதில் வருமானம் சம்பாதிக்கணும், கதையை தேர்ந்தெடுத்து பண்ணணும், ஒரு கம்மி வேல்யூ உள்ள ஆக்டராக இருந்தாலும் ஸ்டோரி ஓரியன்டான இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் தலைவன் தலைவி ப்ளஸ் மாவீரன் 2 படம் ரிலீஸ் இல்லை மாரிசன் 2 படம் ரிலீஸ் ஆனிச்சு. தலைவன் தலைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஆதரவு பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க, நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. மாரிசன் பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் ஓரியன்டான மூவி தான், சூப்பர் மூவி. எனக்கு பர்சனலாக தலைவன் தலைவி கம்பேர் பண்ணும்போது மாரிசன் சூப்பர் மூவி. இன்றைக்கி எல்லாருமே மலையாள சினிமாவை அவ்வளோ பாராட்டி பேசுகிறாங்க தமிழ் மக்கள். கிட்டத்தட்ட மாரிசன் மலையாள மூவி மாதிரி தான் இருக்கும். ஏன் அந்த படத்தை நான் ஆடியன்ஸு கண்டுக்காமல் விட்டாங்க? ஓகேங்களா? அதே மாரிசன் மலையாள படமாக இருந்தால் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்போம். நம்ம தலைவன் தலைவின்னு எனக்கு அந்த படம் ஒரு கிரிஞ்சாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு, அதை தூக்கி வச்சு அப்போ என்ன நினைப்பாங்க, ஓ தமிழ் ஆடியன்ஸு இந்த மாதிரி ஒரு குடும்பத்து சண்டை, ஒரு ஃபைட்டு, இந்த மாதிரி ஒரு பாட்டு இப்படி விட்டாவே தமிழ் சினிமா பண்ணிடலாம் போல் அப்படின்னு ப்ரொடியூசர்ஸு டேரக்டர் நினச்சி அந்த மாதிரியான கதை பண்ணுறாங்க. மாரிசன் மாதிரி ஸ்கிரிப்ட் வேல்யூ உள்ள கதைகள் குறைஞ்சிட்டே போகுது. மலையாள சினிமா அப்படி கிடையாது, ஸ்கிரிப்ட் வேல்யூ உள்ள மூவிக்கு தான் பாட்டே இல்லாமல் அந்த படத்தை நகர்த்துறாங்க, அங்கே ஹிட்டு கொடுக்குறாங்க. தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா இப்போ லோகா படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் ரிலீஸ் தமிழ் ஆகலை. அது சேலத்தில் மெயினாக 2 நாள் வெள்ளி சனி ரிலீஸ் ஆகலை, வியாழன் வெள்ளி ரிலீஸ் ஆகலை, சனிக்கிழமை தான் ரிலீஸ் பண்ணாங்க. அப்பிலேருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து தேட்டர் இன்க்ரீஸ் ஆனிச்சு. ரிவ்யூஸ்க்கு பார்த்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் இன்க்ரீஸ் ஆனிச்சே தவிர எந்த ப்ரொமோஷனும் இல்லை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா லோகாவுக்கு அவ்வளோ ப்ரொமோஷனும் இல்லை, அதேமாதிரி யூடியூபர்ஸுக்கும் அது ப்ரொமோட் பண்ணணும் அவசியமே இல்லை. படம் நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக படம் ரீச் ஆயிரும். படம் நல்லா இல்லைனா என்ன பிரச்சனைனா, இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு 5 படம் ரிலீஸ் ஆனிச்சு, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 8 படம் தமிழ் ரிலீஸு. ஆனால் ஒரு தேட்டர்லேயும் படம் வந்து சீட்டுக்கு தேட்டர் கிடைக்கல. அப்படி கிடைச்சாலும் ஷோஸ் ஓடலை, ஏன்னா படம் வந்ததும் மக்களுக்கு தெரியல. ஷோஸ் ஓடினா தானே நம்ம வந்து ரிவ்யூ, அட்லீஸ்ட் நம்ம ரிவ்யூ வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்கிறாங்க, நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் வந்து படம் ரிவ்யூ எடுக்கிறதுக்காக படத்துக்கு ஒரு 10 பேர் வரணும்ல. ஸோ ப்ரொடியூசர் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் படம் தேட்டர் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 டேட் நீங்களே கூட புக் பண்ணி விட்ருங்க, அப்போ தான் தேட்டரில் வந்து ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் 2-3 பேர் வந்தால் கூட இங்கே ஓட்டுக்குவாங்க. ஏன்னா ரிவ்யூ எடுக்க போனால் தேட்டரில் அந்த படம் வந்ததாவே தெரியாது மக்களுக்கு. நாங்களும் ரிவ்யூ எடுக்க போனோம்னா ரிவ்யூ வந்து எடுக்க முடியாமல் போயிடுது. தமிழ் சினிமா வந்து ஹீரோவுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக சம்பளம் தாங்க, அவங்களுக்கு அதிகமாக சம்பளம் ஏன் கொடுக்குறீங்கன்னு தெரில. அவங்களுக்கு வந்து படம் ஹிட்டானால் சம்பளத்தை உயர்த்துறீங்க, அது எதை பேஸ் பண்ணி உயர்த்துறீங்கன்னு தெரில. சம்பளத்தை ஹீரோவுக்கு அவ்வளோ உயர்த்தணும்னு அவசியம் இல்லை, ஸ்டாண்டர்டாக சம்பளமே வைங்க, அதுதான் என் வேண்டுகோள். சாண்டி மாஸ்டருமே சூப்பராக இருந்தாங்க. எனக்கு அது டைம் பார்க்கும்போது ஒரு மாநாடு படத்தில் எப்படி சிம்புக்கும் ப்ளஸ் எஸ்ஜே சூர்யாவுக்கும் ஒரு மோதல் வருமோ, அதே மாதிரி டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்தோம்னா கல்யாண் பிரியதர்ஷனுக்காக இருக்கட்டும், அந்த வந்து சாண்டி மாஸ்டராக இருக்கட்டும், 2 பேர்த்துக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் சூப்பராகவே பண்ணியிருந்தார் சாண்டி மாஸ்டர் பொறுத்த வரைக்கும். மாடுலேஷன் சூப்பராக பண்ணுறாரு ப்ரோ. இப்போ அர்ஜுன் தாஸ்லாம் வந்து பார்த்தோன்னா கைதி படத்தில் வந்து பார்த்தோன்னா அவருக்கு ப்ளஸ் என்னன்னா வாய்ஸ் தான். இப்போ அதே மாதிரி வாய்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு குரல் அம்சம்ன்றது வந்து பார்த்தோன்னா சாண்டி மாஸ்டருக்கு இருக்குது, தாராளமாகவே பண்ணலாம். அவர் வில்லன் ரோலு, ஹீரோ ரோலோட வில்லன் ரோல் இவருக்கு செம்ம பயங்கரமாக கரெக்டாக இருக்குது ப்ரோ. சீரியஸ்லி படத்தில் நிறைய கேமியோஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அது தேவை இருக்கோ இல்லையோ, பட் ஆனால் வந்து சூப்பரான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் அப்படின்வாங்கல்ல. இது மொத்தத்தில் ப்ரோ நீங்கள் வந்து டிவியில் பார்த்தாலும் சரி, ஃபோனில் பார்த்தாலும் சரி, சத்தியமாக உங்களை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணாது. ஆனால் இந்த படத்தை வந்து பக்கா தேட்டர் மெட்டீரியல் படம். இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சத்தியமாக வருத்தப்படுவீங்க. நாளைக்கு ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக வந்து வருத்தப்படுவீங்க. இது வந்து நான் 100% சொல்கிறேன். தமிழ் சினிமா இதுமே என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தோன்னா டேரக்டர் வந்து பெஸ்ட் டேரக்டர் இல்லைன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. பட் ஆனால் வந்து பார்த்தோன்னா ஏன் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி எக்ஸிக்யூட் வந்து பார்த்தோன்னா தமிழ் சினிமாலாம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்றத நான் கேட்குறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து அதிக பட்ஜெட் போய் நம்ம அதிக படம் பண்ணணும் அப்படின்லாம் தேவையே இல்லைங்க. கம்மி பட்ஜெட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான குவாலிட்டியான படமே பண்ணியிருந்தாவே போதுமானது அப்படின்னு சொல்லலாம். அப்படியே 30 கோடியில் பண்ணிட்டாலும் வந்து பார்த்தோன்னா தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தோன்னா அந்த படம் வந்து ரீச் ஆகிறது இல்லை. நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ரெட்ரோ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்தது. ஸோ எல்லோரும் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியை ஃபஸ்ட்டு போனாங்க, நீங்களே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ரெட்ரோ படத்துக்கு போனாங்க. ரெட்ரோ படம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் மிக்சடாக வந்ததுனால வந்து பார்த்தோன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி போக ஆரம்பிச்சாங்க. ஆனால் 2 படமும் வந்து வெர்டிக்கல் வைஸ் வந்து பார்த்தோன்னா 2 மூவியுமே பிளாக் பஸ்டர் தான். ஸோ ஆனால் வந்து கூட்டம் வந்து பார்த்தோன்னா ஒரு கூடுறதுன்னு இருக்குது இல்லை, அதான் 30 கோடிக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இந்த 100+ ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா
இது 30 கோடின்னு சொல்கிறாங்க, ஆனால் 30 கோடிக்குன்னு சுத்தமாக அந்த ஒரு வேல்யூவே தெரியல ப்ரோ. ஏன்னா சிஜி ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிசிறு தட்டுதுன்றாங்க, ஆனால் எனக்கு சிஜி ஒர்க் ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த படத்தில். சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து கேமரா அண்டு அந்த லொக்கேஷனே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஹைதராபாத்னு நினைக்கிறேன் அந்த இடம், அது என்ன இடம் பேர் தெரியல. ஆக்சுவலாக அந்த இடம் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஷார்ட் ஒன்று வச்சுருப்பாங்க பாருங்க, ஒரு 2 சக்கரை கொட்டியிருக்கும், ஒரு துணியில் கொட்டியிருக்கும். அதுலேருந்து அந்த ஃப்ரேம் வந்து பார்த்தோன்னா அந்த நைட் டைம் ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரி ஒன்று காட்டுவாங்க பாருங்க, என்ன ஃப்ரேமிங் அது சீரியஸாக. அப்போ தான் எனக்கு யோசிக்க தெரிஞ்சது என்னன்னா, மலையாள இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு எங்கேயோ ஒரு லெவலில் போயிடுச்சு. அதுவுமே நம்ம ப்ரௌட் பட்டு தான் வேணும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டோட நம்ம ஒரு இந்தியன் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மூவி வந்து டெஃபினட்டாக வந்து இது வந்து பிளாக் பஸ்டர் தான். இது 1000 கோடி அடித்தாலுமே ப்ரோ ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ தமிழ் சினிமாலேயே வந்து பார்த்தோன்னா நிறையா டேரக்டர் இருக்கிறாங்க. மிஷ்கின், வெற்றிமாறன், ராம் சார், அண்டு நலன் குமாரசாமி, தியாகராஜா குமாரராஜா, அவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. கம்மி பட்ஜெட்லேயே இந்த மாதிரி நிறையா படம் இருக்குங்க சார், நீங்கள் வந்து நல்லா பண்ணுவீங்க, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க அப்படின்லாம் இருக்குது. லெஜெண்ட் டேரக்டர் இன்னைக்கு கொஞ்சம் வந்து ஃப்ளாப் கொடுத்துட்ருக்குறாங்க. கூடிய சீக்கிரம் அவர் படங்களும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி லெவலுக்கு இருக்கும். இப்போ லோக்கான்றது ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஒரு எக்ஸாம்பிளை வந்து பார்த்தோன்னா எல்லா மக்கள் செட் ஆஃப் ஆன் ஆடியன்ஸுக்கு காட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இன்னும் நிறையா படம் வரும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன். நான் தமிழ் சினிமாவோட ஏற்றர்லாம் இல்லை, நான் தமிழ் சினிமாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ளஸ் அனதர் பேன் இந்தியா மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த ஒரு தாக்கத்தில் சொல்கிறேன். இந்த ஓவரால் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பர், ஒர்த்து வாட்சபிள், வேற லெவல், வேற லெவல்.